பார்க்க போகிற ஊரோட பேர் திருமேச்சூர் லலிதாம்பிகை கோவில். இந்த கோவிலோட ஹிடன் ரகசியங்களை பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷியப்பருக்கு 2 மனைவி. ஒரு மனைவி பேர் விததை, இன்னொன்று கத்ரு. இந்த விததையோட பையன்தான் கருடன். இந்த கத்ருக்கு ஒரு அண்டம் கையில் வச்சுருக்காங்க. அவங்க அவசரமாக அதை என்ன பண்ணிடுறாங்கன்னா உடைச்சிட்றாங்க. அதனால் அங்கே ஈனமாக ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட பேர் தான் அருணன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இடுப்பு பகுதி கீழே அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால சூரியனோட தேரோட்டியாக அந்த அருணன் இருக்காங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவர் பிறக்கும்போதே பஞ்சராட்சத்தோடு பிறந்தனால அவர் ரொம்ப சிவன் மேலே ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் போயிட்டு சிவனை கும்பிட போகிறேன் அப்படின்றத சூரியன்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ சூரியன் சொல்கிறாங்க, நீ அங்கே சிவலோகம் நீ போக முடியாது, நீ அங்கீனமாக இருக்க, நீ என் கூடயே பூலோகத்தில் இருந்துரு அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுக்கு நீ என்னோடய பக்தனையாக நீ இந்த மாதிரி சொல்கிற, நீ உன்னோட திருமேனி எப்படி ஆகும்னா கருமேனியாக மாறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விடுறாங்க. சாபம் விட்டோடனே என்ன ஆகுதுன்னா, நீ 7 மாதம் நீ சிவனை பூஜை பண்ணணும், அப்போ தான் உனக்கு இந்த சாபம் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், நீ சாமி கும்பிடணும், அப்போ தான் உன்னோட சாபம் போகும்னு சொல்கிறாங்க. அவரே ஒரு புஷ்கரணி உருவாக்குறது. அது பேர் சூரிய புஷ்கரணி. யானை மேலே எண்ணெயும் அம்பாளையும் வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவரும் பூஜை பண்ணுறாரு. 7 மாதம் பூஜை பண்ணியாச்சு, ஒன்றுமே ஆகலை. 8வது மாதம் ஆகும்போது அவருக்கு கோவம் வந்துடுது. என்ன இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது அம்பாளும் சுவாமியும் ஏகாந்தமாக இருக்கும்போது பண்ணனால அவர் கோவப்பட்டு அம்பாள் சபிக்க வரா. இல்லை நீ சபிக்கக்கூடாது, நான் தான் இவனை இந்த இடத்துக்கு பண்ண சொல்லியிருக்கேன், நீ சாபம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஸ்டாச்சு தான் அங்கே இந்த சிலை அதான் அங்கே கோவிலில் இருக்குது. சுவாமி கோவப்பட்டு 2 பேர் இருப்பாங்க. அம்பாளோட கோவத்தை சாந்தம் பண்ணுற மாதிரி சுவாமியோட சிலை இருக்கும். அதை நம்ம அங்கே போனால் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னா, கையில் கங்காதரை அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே துர்க்கை அம்மனோட சன்னதி இருக்கும். கையில் 8 கை வச்சுட்டுருப்பா, கையில் கிளியும் வச்சுட்டுருப்பா. சுவாமியோட பேர் மேகநாதர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அகஸ்தியர் இங்கே பூஜை பண்ணுறதா சொல்கிறாங்க. ஹயக்ரீவர் இங்கே தான் லலிதா சஹஸ்ரநாமத்தை இயற்றினார் அப்படின்றதையும், காஞ்சியில் காமாட்சி மாதிரி திருமிச்சூர் லலிதாம்பிகை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்பாளே எனக்கு கொலுசு வேணும்னு கேட்டு வாங்கிக்கொண்ட ஸ்தலம் இது.